ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பேக்கரி ஸ்டைல்ல வீட்லயே பஃப் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ நான் மைதா எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் மிக்சர் வச்சிருக்கேன், அதுல ஆட் பண்ண போறேன். உப்பு எடுத்திருக்கேன், உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை எடுத்திருக்கேன், சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து மார்கரீன். 2 வெரைட்டி இருக்கும் மார்கரீன்ல. ஒன்னு வந்து கேக்கு பிஸ்கட்டுக்கெல்லாம் ஆட் பண்றது, இன்னொன்னு வந்து பஃபுக்கு ஆட் பண்றது. இது வந்து பஃபுக்குள்ள மார்கரீன். பேக்கரியில இந்த மார்கரீன் ஆட் பண்ணி தான் பஃப் செய்வாங்க. பேக்கரியில உள்ள பஃப் ரொம்ப சூப்பரா வரும். அதுக்கு காரணம் வந்து இந்த மார்கரீன் சேர்க்கறதால தான். இப்ப இதை சேர்த்துக்கிறேன். இப்ப தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் நம்ம மைதாவையும் மார்கரீனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மைதாவும் மார்கரீனும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், தண்ணி சேர்த்துக்கலாம். மைதா மார்கரீன் தண்ணி 3 இந்த மாதிரி சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டாண்ட் மிக்சர்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணோம். அப்பதான் நல்லா இருக்கும் பஃப். பஃபோட அளவுகள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் பிசைஞ்சதுக்கு அப்புறம் மாவு பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டிருக்கேன். நம்ம பிசைஞ்ச மாவை வெளியே எடுத்துடலாம். பிசைஞ்ச மாவை நல்ல லெவல் பண்ணிட்டு ஒரு ஈர துணி போட்டு மூடி வைக்கணும். ஒரு ஈர துணி போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிடுறேன். பஃப்புக்கு வைக்க வேண்டிய மசாலாக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பஃபோட மாவு ஊறிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு வந்தோடனையும் வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதால நான் கொஞ்சமா மிளகாத்தூள் ஆட் பண்றேன். கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது அப்படியே ஒரு பக்கமா ஆற விட்டுறலாம். நம்மளோட பஃப் மாவை எடுத்து தேக்க ஆரம்பிச்சிடலாம். மாவு தேய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமா மாவு தூவிடலாம். மாவு ரொம்ப மெல்லிசாலாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ரஃபா தேய்ச்சா போதும். நான் மார்கரீன் எடுத்து வச்சிருக்கேன், அதே பஃப் மார்கரீன் தான். சில பேர் வெண்ணெய் சேர்ப்பாங்க. வெண்ணெயை விட பஃப் மார்கரீன் சேர்க்கும் போது தான் பேக்கரி ஸ்டைல்லையே நமக்கு பஃப் கிடைக்கும். இதை நல்லா மாவுல நடுவில் தான் தேய்க்கணும். இந்த ஓரத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது, நடுவில் மட்டும்தான் இருக்கணும். நடுவில் மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு கையாலேயே நல்லா அழுத்தி விட்டுருவோம். இந்த மாதிரி மார்கரீன் நடுவில் வச்சதுக்கப்புறமா ஓரத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக இந்த இடம் வரையிலும் இழுத்து எடுத்துகிட்டு வரணும். நம்ம சப்பாத்திக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஈர துணி போட்டு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை தேய்ச்சிக்கலாம். தேய்க்க முன்னாடி மறுபடியும் மேலே லேசாக மாவு தூவிக்கணும். அதே மாதிரி ஷீட்லேயும் கொஞ்சம் மாவு தூவிக்கணும். உள்ள நம்ம மார்கரீன் வச்சிருக்கதால ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க கூடாது. லேசாதான்
அழுத்தம் கொடுக்கணும், ரொம்ப அழுத்தக்கூடாது. ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா மார்கரைன் எல்லாம் வெளியே வந்துடும். ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறமா திரும்ப நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணுறது அதே மாதிரி எப்படி நம்ம சப்பாத்திக்கு ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும். இந்த இடம் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த கார்னரை எடுத்து நல்லா இதை இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சைடும் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கணும். திரும்பவும் ஈர துணி போட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி வைக்கணும். இதே மாதிரி ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் மொத்தமாக பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிட்டு மூடி வச்சதுக்குறோம். அதுக்கப்புறமா நம்ம மார்கரைன் வச்சதுக்கப்புறமா டோட்டலாக 3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மூடி வைக்கணும் ஈர துணி போட்டு. டைம்ஸ்க்கு அப்புறமா நான் காட்டுறேன். 3 டைம்ஸ் நம்ம தேய்ச்சி ரெஸ்ட் கொடுத்து எடுத்ததை இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போது ஈவனாக ஒரே சீராக தேய்க்கணும். இந்த மாதிரி ஒரே இதாக தான் இருக்கணும், லெவலாக. சில பேர் பஃப்புக்கு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. பேக்கரியில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நான் செய்கிற மெத்தட் வந்து பேக்கரியில் எப்படி செய்வாங்களோ அதே தான் செய்கிறேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். கட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு நான் குறுக்கவும் கட் பண்ணிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வைக்கலாம். வெஜிடபிள்ஸை ஒரு கார்னரில் வைக்கணும். வெஜிடபிள்ஸை வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியை இந்த ஓரத்தில் கொடுத்துடணும். அதே மாதிரி வெங்காயத்துக்கு இந்த ஓரத்துலையும் லைட்டாக கொஞ்சமாக கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த இடத்த ப்ரெஸ் கொடுங்க. ரொம்ப அழுத்தக்கூடாது, லேசாக தான் இந்த மாதிரி கொடுக்கணும். லேசாக மூடியும் மூடாமையும் இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க பஃப்பை பேக்கிங் ட்ரேல இந்த மாதிரி அடுக்கிடலாம். அவன் வந்து நம்ம கேக்குக்கு ப்ரீஹீட் பண்ணுற மாதிரி ப்ரீஹீட் பண்ணணும். 200 டிகிரி சென்டிகிரேட்டில் ப்ரீஹீட் பண்ணணும். நம்ம யூஸ்வலாக கேக்குக்கு வந்து 180ல் பண்ணுவோம். பஃப்புக்கு வந்து 200ல் பண்ணணும். பஃப்போட மாவு மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணியை லைட்டாக மேலே கோட் கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி கோட் கொடுக்கணும். இல்லைன்னா பஃப் வந்து நல்லா ஷைனிங்காக வராது, நல்லா இருக்காது. இப்போ நம்ம பஃப்பை வந்து பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 25 to 30 மினிட்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறமா 200 டிகிரி சென்டிகிரேட்டில் 10 மினிட்ஸ் வைக்கணும். வச்சு பேக் பண்ணி எடுத்தோம்னா பஃப் ரெடி ஆகிடும். நான் ரெடி ஆனதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ நம்மளோட பஃப் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் வச்சிடலாம். கடையில் வாங்குற பஃப் மாதிரியே இருக்கு பாருங்க. பேக்கரி உள்ள பஃப் மாதிரியே இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.